உணவு உணவு இறைவனின் அருட்கொடை. உணவு உணவு இறைவனின் அருட்கொடை. அண்டை வீட்டாருக்கு உணவளிப்பது நபி. வயிறு நிறைந்து உண்ணும் போது அவனுடைய அண்டை வீட்டார் பசியுடன் இருப்பதை அறிந்தும் கொடுக்காமல் இருப்பவன் முழுமையான நம்பிக்கையாளன் அல்ல. சமைக்கும் போது முடிந்தால் அண்டை வீட்டாருக்கும் பகிருங்கள். பசியோரை உணவூட்டுவது மிகப்பெரிய நற்செயலாக கருதப்படுகிறது. உணவை வீணாக்குவது குர்ஆன் அல்லாஹ் கூறுகிறான், முன்னுங்கள் பருகுங்கள், ஆனால் வீணாக்காதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் வீணாக்குபவர்களை விரும்புவதில்லை. தேவைக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது. மீதமான உணவை பாருவார்கள் பின்னணி பயன்படுத்தலாம் என்கிறான். தேவைப்படுபவர்களுக்கு வழங்கலாம். ஒரு அரிசி மணியை கூட அலட்சியப்படுத்த வேண்டாம் என்று நபி அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். உணவு உணரல் இறை மீது அருட்கொடை. உணவு உணவு இறைவனின் அருட்கொடை. உணவு பொருள் அருட்கொடை. பசியோரை உணவூட்டுவது தர்மம். அண்டை வீட்டாருடன் பகிர்வது ஈமானின் அடையாளம். உணவை வீணாக்குவது இஸ்லாம் கண்டிக்கும் செயல். இஸ்லாம் கண்டிக்கும் செயல். இஸ்லாம் கண்டிக்கும் செயல். இஸ்லாம் கண்டிக்கும் செயல். உணவு உணவு இறைவனின் அருட்கொடை. உணவு உணவு இறைவனின் அருட்கொடை. இறைவனின் அருட்கொடை. அண்டை வீட்டாருக்கு உணவளிப்பது நபி அவர்கள் கூறினார்கள். அவர்களை அண்டை நீக்காது. பசியுறை இருப்பதை அறிந்தும் கொடுக்காமல் இருப்பவன் முழுமையான நம்பிக்கையாளன் அல்ல. சமைக்கும் போது முடிந்தால் அண்டை வீட்டாருக்கும் பகிருங்கள். பசியோரை உணவூட்டுவது மிகப்பெரிய நற்செயலாக கருதப்படுகிறது. உணவை வீணாக்குவது குர்ஆன் அல்லாஹ் கூறுகிறான், உண்ணுங்கள் பருகுங்கள், ஆனால் வீணாக்காதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் வீணாக்குபவர்களை விரும்புவதில்லை. தேவைக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது. மீதமான உணவை பாதுகாத்து மின்னரு பயன்படுத்தலாம் அல்லது தேவையே பழமகள்களுக்கு வழங்கலாம். உணவு உணவு இறைவனின் அருட்கொடை. உணவு உணவு இறைவனின் அருட்கொடை.
உங்கள் மீது ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக.